மகரம் ராசி அன்பர்களே, சுக்கிர பயிற்சியால் என்ன பலன்? 26 நாட்கள், ஜூலை மாதம் 26ஆம் தேதியில் இருந்து ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் குருவோடு சேர்ந்து 6ஆம் இடத்துல போயிட்டு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போயிட்டு அமர இருக்கின்றது. அப்போது இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது இந்த மகரம் ராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா 5க்குரியவன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோட அதிபதி, பஞ்சம ஸ்தானத்தோட அதிபதி, குழந்தை ஸ்தானத்தோட அதிபதி இந்த சுக்கிரன். அதே சமயத்தில் 10க்குரியவன் தொழில் ஸ்தானத்தோட அதிபதியும் அதே சுக்கிரன் தான். அப்போது அந்த சுக்கிரன் போயிட்டு உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு 6ஆம் இடத்துல போயிட்டு அமர இருக்கின்றது. ஸோ 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய அந்ததொரு இடத்துல போயிட்டு அமர இருக்கின்றது. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சுக்கிரன், அப்போது இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துல போயிட்டு அமரும்போது 5க்குரியவன் 6ஆம் இடத்துல, அப்போ 5க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்துல இருக்கும்போது குழந்தைகளுக்கு வேலை கிடைக்குங்க. முதல் குழந்தைகளுக்கு தனவரவு அப்படிங்கிறதை கொடுக்கும். இப்போ படித்து முடிச்சிருக்காங்க அப்படின்னா இமீடியட்டாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அம்சங்கள், சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறத நிச்சயமாக உருவாக்கும். அதில் எந்ததொரு மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் 6ஆம் இடம் அப்படிங்கிறது ஹெல்த்து. அப்போ ஹெல்த்தையும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், நெகட்டிவ் விஷயத்துக்கு இந்த மகரம் ராசி அன்பர்கள் போகக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுத்துங்கள். 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலை. அப்போது வேலை அப்படிங்கிறது உண்டு. இந்த மகரம் ராசி அன்பர்கள் யாரெல்லாம் வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நல்லதொரு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக நாம் சொல்லலாம். இந்த வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அப்படிங்கிறது உண்டு, நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி அதே சமயத்தில் இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன். அப்போது கடனை பற்றிய ஒரு எண்ண ஓட்டங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இந்த காலகட்டம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 5 அப்படிங்கிறது குழந்தை, 5க்குரியவன் 6ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக ஒரு கடனை வாங்குவது, குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்காக கடனை வாங்குவது, குழந்தைகளுடைய திருமணத்திற்காக ஒரு கடன் அப்படிங்கிறது வாங்குவது. ஸோ தொழில் 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார், தொழிலுக்காக ஒரு கடன் அப்படிங்கிறத வாங்குவது. ஸோ பொதுவாக கடன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய மனதில் எழும், அதை செயல்படுத்துவீர்கள். ஒன்று கடனை அடைப்பதற்கான ஒரு முயற்சி எடுப்பீங்க, அல்லது இந்த படிப்புக்காக, தொழிலுக்காக, இல்லை தொழில் அபிவிருத்திக்காக கடனை வாங்குவீங்க அப்படிங்கிறத நிச்சயமாக உண்டு. நல்ல தொழில்களில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தொழிலாளர்கள் அப்படிங்கிறது கிடைப்பாங்க.
நல்ல ஸ்கில் செட் உள்ள ஒரு வேலையாட்கள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகரத்திற்கு நிச்சயமாக அமையும். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்து அப்படிங்கிறதும் கிடையாது. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் 6ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இணைவு பெற்று உட்கார்ந்துருக்கு. அப்போது குரு வேற உட்கார்ந்துருக்காரு. 12ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தோட அதிபதி அப்படின்னா அது குரு தான். அவர் போயிட்டு சுக்கிரனோட சேர்ந்துருக்காரு. அப்போ குரு சுக்கிரன் சேர்ந்தால் பணத்துக்கு பிரச்சனை கிடையாது, பணம் உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாளராக இருந்தாலுமே பண தேவைகள் அப்படிங்கிறதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். தொழிலில் வருமானம் பெருகும், அதாவது வருமானம் அப்படிங்கிறது அதிகமாகும். பணவரவு அப்படிங்கிறது திருப்தி அளிக்கும். கொடுத்த பணம் அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகும். பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அப்போ குரு அப்படிங்கிறது பணக்கார கிரகம், பெரிய பணக்காரன். அப்போ சுக்கிரன்கிறது கையிருப்பு. அப்போ ரெண்டும் சேரும்போது ஒரு நல்லதொரு தன்மையை உங்களுக்கு கொடுக்க போகுது. ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது இந்த மகரத்திற்கு ராஜ யோகாதிபதி அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுங்கள். அவர் எங்கே போய் இருக்காரோ அங்கே அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு யோகத்தை செய்ய போகின்றார் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அப்போது சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கடன் கொடுக்க போகிறாரு. கடன் நல்லதொரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணிப்பீங்க. ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா 6ஆம் இடத்துல போயிட்டு அமர்ந்திருக்கார் சுக்கிரன் அப்படின்னாலே சுபர். அப்போது எடுத்த உடனேயே சுகர்னால் சுக்கிரன் குருவோட சேர்ந்துருக்குன்னா விரையாதிபதியோடு சேர்ந்துருக்கு. அப்போ என்னென்னா சுகர் அப்படிங்கிற நோயை கொடுக்கும். ஸோ சுக்கிரன் அப்படின்னா சக்கரை நோய், அதுவும் குருவோட சேர்ந்துருச்சுன்னா சொல்லவே வேண்டியது கிடையாது. சந்திரனோட சேர்ந்து இருந்துச்சு, அதாவது ஜாதகம் பாருங்கள், சுக்கிரன் குரு சேர்ந்து இருந்தாலோ அல்லது சுக்கிரனோட சந்திரனுடைய தொடர்பு பெற்றிருந்தாலோ நிச்சயமாக சுகர் வருவதற்கான ஒரு சக்கரை நோய் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காலகட்டத்தில் சுக்கிரன் போயிட்டு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுகர் இருக்கக்கூடிய இந்த மகரத்திற்கு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 26 நாட்கள் ஏன்னா அதிகப்படுத்திவிடும். அது மட்டும் இல்லாமல் அப்போ அதற்கான ஒரு உடற்பயிற்சிகள், அதற்கான ஒரு ட்ரீட்மெண்ட், அதற்கான ஒரு எக்ஸசைஸ், அது எல்லாமே கரெக்டாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது மகரத்திற்கு நல்லது அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு சுக்கிரன் இணைந்து 12ஆம் இடத்தை பார்க்குதுங்க. 12ஆம் இடம் அப்படிங்கிறது முதலீடுகள். அப்போது முதலீடுகள் செய்வதற்கு இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது உகந்தது. என்ன முதலீடு செய்யலாம்? ஒரு இடத்த வாங்கி போடுவது அப்படிங்கிறது சிறப்பு. இடம், நிலம், விவசாய நிலம், ஸோ இதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அதே மாதிரி சுக்கிரன் அப்படிங்கிறது வண்டி வாகனத்துக்கு காரக கிரகம் அப்படிங்கிறது தான் சுக்கிரன். ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் வண்டிக்காகவோ இல்லை உங்களுடைய வாகனத்துக்காகவோ இல்லை வீட்டிற்காகவோ கடன் அப்படிங்கிறத வாங்கி தன்னுடைய இதை நிறைவேற்றி கொள்வது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ வீடு, வண்டி, வாகனங்கள் அல்லது வீட்டை அழகுபடுத்துதல், வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழுதல், ஆடை சார்ந்த விஷயங்கள், அலங்காரம், அழகுபடுத்துதல், இது எல்லாமே, அதாவது கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு எல்லாமே வேலை கிடைக்கும். கலைத்துறை, ஜவுளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகரத்திற்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறாரு. எப்போ பண்ணுறாரு அப்படின்னா ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலேருந்து 34 வரைக்கும் மிருகசீரிஷம் அப்படிங்கிறது செவ்வாய். ஸோ உங்கள் ஜாதகப்படி 4க்குரியவன். ஸோ சுகஸ்தானத்தோட அதிபதி, லாபஸ்தானத்தோட அதிபதி. ஸோ அந்த ஒரு டைம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. உங்களுடைய அந்த சகோதரர் வகையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சகோதரர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்கள் செய்வீங்க. அல்லது லாபத்தை அனுபவிப்பதற்கு என்னதொரு மெத்தட் அப்படிங்கிறத சிந்தனை செய்வீங்க. வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு ஏற்றதொரு இடமாக அந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுக்கிர பகவான் ராகுவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறாங்க.
திருவாதிரை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறாங்க. அப்போது ராகு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போது பணம் நிறைய கொடுப்பாரு. நிச்சயமாக ராகுனா பிரம்மாண்டமான ஒரு தன்மையை கொடுப்பார். சுக்கிரன் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது சினிமா துறையில் என்ட்ராகிறதுக்கான வாய்ப்பு, கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது மகரம் ராசி நேயர்களுக்கு அமையும். மேலும் இந்த கடைசி 10 நாட்கள் உங்களுக்கு ஆரோக்கியம் ரீதியாகவும் இதுவரைக்கும் வராத பணம் என்பது வரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதையும் ஏற்படுத்தும். ஸோ தைரியமாக இருங்க. இந்த 10 நாள் அப்படிங்கிறது சிறப்பாகவும் அமையும். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.